இன்னெல்லாம் நமக்குலாம் ஒரு கேடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுதந்திர தினத்துக்காக போராடி உயிர் நீத்தவங்கலாம் எதுக்கு உயிர் நீத்தாங்கன்னே தெரியல. என்ன சொல்ல போனோம்னா அந்த கடந்த 4.5 வருஷமாக தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் தான். நமக்கு இந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் போராட்டம் தான், வேண்டானாலும் இந்த ஒரு போராட்டம் தான். கடந்த 13 நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையெல்லாம் தனியாருக்கு தாரவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்து கவர்மெண்ட்டுங்கிற பேர் மட்டும் வச்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. என்ன சொல்ல போனால் மண் காடு இதெல்லாம் அழித்து அவங்க கட்சிக்காரங்களாம் சொத்து சேர்க்கறதுக்காக அரசாங்கம் வச்சு நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஜாதி ரீதியான படுகொலை, அது மட்டும் இல்லாமல் ஜாதி ரீதியான பாகுபாடு, இன்னும் சொல்லப்போனால் வடமாநில இளைஞர்களால் தமிழர்கள் ஒருத்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஈரோடு சேலம் சொல்லிட்டு இன்னும் தமிழகத்தில் இந்த 13 நாட்கள் போராட்டம் நடத்தியதில் 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு அவங்களெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க பஸ்ஸில் ஏற்றி. இது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம்னு பாருங்கள். தயவு செஞ்சுகளுக்காக நம்ம தான்